இந்த கொஸ்டின்ல ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஆஸ் இட் இஸ் எடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் ரேஷியோ எடுக்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த கரஸ்பாண்டிங் ரேஷியோ எப்படி எடுக்கணும்னு. அகெயின் நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிளோடைய ஃபர்ஸ்ட் 2 வெர்டிசஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிளோட ஃபர்ஸ்ட் 2 வெர்டிசஸ், தட் இஸ் ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோடைய செகண்ட் அண்ட் தேர்ட் வெர்டிசஸ், அதே மாதிரி செகண்ட் ட்ரையாங்கிளோடைய செகண்ட் அண்ட் தேர்ட் வெர்டிசஸ், தட் இஸ் பிசி பை கியூஆர். அதே மாதிரி தேர்ட் சைடுக்கு நம்ம ரேஷியோ எப்படி எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வெர்டிசஸும் செகண்ட் ட்ரையாங்கிள்லையும் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வெர்டிசஸ் எடுக்கணும். ஏசி பை பிஆர்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லையும் எந்த சைடோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏசி அண்ட் பிஆர் கொடுக்கல, அதனால அதை இக்னோர் பண்ணிட்டு ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி பை கியூஆர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏபியோட வேல்யூ 6, பிக்யூவோட வேல்யூ 3, அதே மாதிரி பிசியோட வேல்யூ 10, கியூஆரோட வேல்யூ 4. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 6/3 நம்ம 3 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 2/1 கிடைக்கும். அதே மாதிரி 10/4 2 டேபிளால் டிவைட் பண்ணோன்னா 5/2 கிடைக்கும். ஸோ 2/1 இஸ் நாட் ஈக்குவல் டு 5/2. அப்போ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொபோர்ஷனல். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ரையாங்கிள் பிஎஸ்டி இஸ் நாட் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர்.